ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டைலர். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நியூவாக ஒரு மிஷின் வந்து நம்ம எப்படி எந்த டைப் ஆஃப் மெத்தடில் வந்து நம்ம வந்து மிஷின் வாங்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இதோட வீடியோ. சரிங்களா? நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்து தையல் கற்றுட்ருக்கேன். ஸோ நான் எந்த மாதிரியான மிஷின்லாம் வாங்கலாம், எந்த பிராண்டில் வாங்கலாம், எந்த ப்ரைஸில் வாங்கலாம், தையல் மிஷினை பற்றி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். எந்த டைப் மிஷின் வாங்கலாம், அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து எத்தனை மிஷின் டைப் ஆஃப் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா 3 டைப் ஆஃப் மிஷின் இருக்குது. அதில் ஒன்று வந்து நார்மல் மிஷின், அதாவது பெடல் மிஷின். இன்னொன்று வந்து போர்ட்டபிள் மிஷினு, அதாவது டேபிள் டாப் மிஷின். தேர்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினு. அது வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து பெரிய கார்மெண்ட்ஸில் வந்து வைக்கிறது தான் அதோட இண்டஸ்ட்ரியல் மிஷினு. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மிஷின் தான் பெடல் மிஷினு. இந்த பெடல் மிஷின் தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மிஷின் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்தது. இதில் வந்து நிறைய மெத்தடு, நிறைய பிராண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? நிறைய பிராண்டுனா உஷா இருக்குது, அப்புறம் ரமா இருக்குது, பிரதர் இருக்குது, இப்படி வெரைட்டியாக நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போ இதோட ப்ளஸ் என்ன, இதோட மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 1 நம்ம இந்த மிஷினை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போர்ட்டபிள் மிஷினை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மிஷின் வந்து எல்லா காலத்துலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000 13,000 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? சிங்கர் இருக்குது, உஷா இருக்குது, ரமா இருக்குது, வாங்கிக்கலாம். இதில் வந்து மோட்டார் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ் சொல்கிறேன். மோட்டார் அட்டாச் பண்ணி சின்ன மோட்டர் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதில் வந்து. சரிங்களா? அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் தைக்கிறதுக்கு. ப்ளஸ் கரண்ட்டு இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அந்த 2 மிஷின்லையும் நம்ம கரண்ட்டு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மிஷினில் வந்து நம்ம கரண்ட்டு இல்லாத நேரத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மைனஸ் பார்ப்போம். இது வந்து ரொம்ப வேகமாக நம்ம ஓட்டணும் அப்படின்னா, அதாவது மோட்ரு போட்டு நம்ம ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிரும். செகண்ட் வந்து நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடாக நம்ம ஓட்ட முடியாது. சரிங்களா? கம்மியாக தான் ஓடும் இது வந்து. ரெண்டாவது வந்து ஸ்டிச் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. இந்த மிஷினில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் மட்டும் தான் இதில் வந்து தைக்க முடியும். ப்ளஸ் சிங்கிள் ஃபுட் வேணால் இதில் வந்து மாட்டிக்கலாம். நம்ம இந்த ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டை மட்டும் கழட்டிட்டு சிங்கிள் ஃபுட் மட்டும் தான் மாட்ட முடியும் இந்த மிஷினை பொறுத்த மட்டும். மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணால் ரெண்டாவது சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். மற்ற 2 மிஷின்லவே நம்ம வந்து ஃபூட்டர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அது வந்து சிப்பரு, கேதரிங் ஃபுட்டு, பீக்கோ ஃபுட்டு இதெல்லாம் மாட்டிக்கலாம் இதில் வந்து. இதில் ஒரே ஒரு ஃபுட் மட்டும் தான் இருக்கும். இதுதான் மைனஸ் இதில். சரிங்களா? இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு வந்து அது வந்து வீட்டில் தான் நம்ம வைக்கிறோம், கடையில் நம்ம வைக்க போகிறோமா இல்லை